எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னென்னா, ஒரு முக்கியமான பதிவு. இந்த செவலச்சியை பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடு. இந்த மாடு இப்போ 6 மாதம் சினையாக இருந்துச்சு. இப்போ எங்கள் கட்டுத்தரையில் இல்லவே இல்லை. இது உயிரோடவே இல்லை. எங்கள் கட்டுத்தரையில் 6 மாதம் சினையாயிட்டாவே கீழே ஒரு செட்டு மாதிரி போட்டு அதில் வக்கிப்புல் ரோல் அடுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு வேளை தவிடு வைக்கிறது அப்படிங்கிறதுனால நாங்கள் மாட்டை அங்கே கொண்டு போய் கட்டிடுவோம். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, கொண்டு போய் விட்ட உடனேயுமே மசநாய் கடிச்சிருச்சு போலங்க. எங்களுக்கு சரியாக தெரியல. இந்த ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை மாடு சலவாயை ஒழுக்கி காய்ச்ச பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தது. இவங்க அப்பா மாட்டுக்கு மசை தான் பிடிச்சிருச்சுன்னு ஒரு அசம்ஷனில் தான் சொன்னாங்க. ஒரு சாயந்தரம் வாக்கில் நான் போய் மாட்டை பார்க்குறேங்க. வயிற்றில் குழந்தையோட அந்த குதிக்குது, மண்ணை பறைக்குது, சாப்பிடுது. அந்த ஒரு செகண்ட் நம்ம உயிர் போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. பட் நம்ம இதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அந்த துக்கத்திலேருந்து என்னால் மீளவே முடியல. இருந்தாலும் இந்த மற்ற மாடுகளை பார்த்துட்ருக்கோம். மாட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என் வீட்டுக்காரருங்க. மாடு 3-4 நாளாக சாப்பிட்லைங்க. குழந்தைங்கக்கிட்ட மாடு செத்து போச்சுன்னு சொல்ல முடியல. நிறையா பார்த்துட்டோங்க. என்னால் அதுக்கப்புறம் ஹேண்டிலே பண்ண முடியலைங்க. ரொம்பவே முடியல. எல்லோரும் உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்கள் நேரத்தை வாங்கிக்கிச்சு, அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அந்த கண்ணை நான் பார்க்குறப்ப கிடாரி கண்ணை முடியல. இப்போ கூட எனக்கு அதை நினைக்க அழுகாச்சு. சாப்பிட முடியல. ஏதோங்க எங்கள் நேரத்தினால அது வாங்கிக்கிச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கட்டுத்தரையில் ஒரு 5000 செலவை பார்க்காம கம்பி வேலி போட்டு மாட்டை காப்பாற்றுங்க.